இதெல்லாம் நம்ம சம்சா சரிக்கிற பொருள். ஜஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம பிளேஸ் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இதில் தான் நம்ம சமைக்க போகிறோம். கல் எடுத்து வைக்கலாம். வாங்க கல் எடுத்து வைக்கலாம். மசாலா இது வந்து இது வெட்டுறதுக்கு. இது எண்ணெய், இது மைதா மாவு, இது ஆனியன், அடுத்து பொட்டேட்டோ, இது பொட்டேட்டோ, அது கருவேப்பிலை, தீப்பெட்டி எல்லாமே இருக்குது. வாங்க சமைக்கலாம். கல் செட் பண்ணியாச்சு. மைதா மாவு இதில் வந்து தண்ணி ஊற்றி மாவு பிசைவாங்க. வந்து பொட்டேட்டோ கட் பண்ணணும். ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணால் போதும். இப்போ வந்து கொஞ்சம் வெட்டிட்டோம். இந்த கேப்பில் மைதா மாவு நல்லா வந்துருச்சு பிசைஞ்சு. வந்து கொஞ்சோண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். நேரத்தில் நம்ம டீம் பசங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. டீம் பசங்களாம் அந்த கோவக்காய் இருக்குல்ல அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பறிக்காங்க பாருங்க. இடத்துல என் பாப்பாவும் இந்த வெட்டி முடிச்சிட்டா. அந்த இடத்துல பிசைஞ்சு முடிச்சிட்டாங்க. வைக்கலாம் வச்சுக்கலாம். அந்த கேப்ல வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இருக்குன்னு மரத்துக்கடியில் உட்காந்து பண்றதுல நாங்கள் பார்ட் 1 அந்த வீடியோ வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். பார்ட் 2 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் ஆகும். வெங்காயமாக வெட்டிக்கிட்டு இருக்காங்க. பண்ண ஒருத்தி வெங்காயம் உடிச்சுக்கிட்டு இருக்கா. காவலுக்கு படுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம டீமுக்கு புதுசாக ஜாயின் பண்ணுறோம். மக்காச்சோளத்தை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆட்டு சமையல்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். கைக்கோதுமான்னு இருக்கிறது வந்து நல்லா பிடிக்கும். அதனால நம்ம டீம் பசங்களை இதை எடுக்க சொல்லியிருக்கோம். இது வந்து பார்ட் 1ன்னு சொல்லிட்டுன்னு நாங்கள் இதுக்கு பண்ணலான் இருக்கோம். ஏன்னா சமையல் வந்து பார்ட் 2ல் தான் நடக்கும்.